ஹாய், இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 7.14 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா y=x² மற்றும் y=x-3 என்ற வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, y=x². இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். y=x-3 இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் 1ஓடைய வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது ஒய்க்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x², அதை நம்ம போடணும். x² x-3 இது பார்க்க எப்படி இருக்குது, a-b² மாதிரி இருக்கா. அது எப்படி எழுதுவோம், a² + b² - 2ab. இப்போ ஏன்ற இடத்துல எக்ஸ் இருக்குது, அதனால் ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 3யும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ x² + 3² - 2 ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 3. x² அப்படியே வரும். x² + 3² பண்ணால் 9 மைனஸ் அப்படியே இருக்கும். 2 × 3 6, இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த x² இந்த x² கேன்சல் ஆகிடுமா, அப்போ இங்கே ஒன்றுமே இருக்காது, 0 இருக்கும். 9 - 6x, இந்த -6x ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வந்தால் +6x ஆகிடும். நம்மளுக்கு எக்ஸு தான் வேணும். அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மல்டிபிள் உள்ள 6 எந்தாண்ட எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா டிவைடு. 2 3s are 6, 3 3s are 9. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன, 3/2. இதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிடும். y=x²ங்களா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், 3/2 போட போகிறோம். அப்போது y=3/2 y=9/4. இப்போ இந்த எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை எப்படி எழுதணும்னா, வளைவரை வெட்டும் புள்ளி அப்படின்னு போட்டு இந்த எக்ஸோடைய வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் போடணும். இப்போ கோணத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வகையிடணும். முதல் ஈக்குவேஷன் என்ன, y=x². இந்த ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிடணும். இப்போ dy/dxன்னு வரும். பவரில் உள்ள 2 இங்கே வந்துடும், எக்ஸ் அப்படி இருக்கும். 2 - 1 2x⁻1. dy/dx என்ன, 2x. அப்போ m1ன்றது 2x. ரெண்டாவது ஈக்குவேஷனை வகையிட்டு m2 கண்டுபிடிக்கணும். y=x-3 எக்ஸை பொறுத்து ஒய்யை வகையிட்டா dy/dx. 2 முன்னாடி வந்துடும், x-3 2 - 1. இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதையும் வகையிடணும். எக்ஸை வகையிட்டிங்கன்னா 1, 3யை வகையிட்டிங்கன்னா 0. அப்போ 2x-3 பவரில் 1 இருக்கும், அதை போட வேண்டாம், × 1. அப்போ 2x-3. இந்த dy/dxஐ m2ன்னு எழுதிக்கலாம், 2x-3. இப்போ m1ஐயும் m2வையும் நம்ம தனியாக எழுதிக்கலாம். m1ன்றது என்னென்னா 2x, m2ன்றது என்ன, 2x-3. 2x-3 தான் என்னது, m2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, 3/2ன்னு, அதை இந்த m1 m2ல் நம்ம பிரதியிடலாம். m1ல் பிரதிட்டிங்கன்னா என்ன வரும், 2x, எக்ஸுக்கு பதிலாக 3/2. இந்த 2வும் கேன்சல் ஆகி m1 3ன்னு கிடைக்கும். m2ல் அதே மாதிரி பிரதிட்டிங்கன்னா x-3, 2xக்கு பதிலாக 3/2 பிரதியிடணும், -3 2. இங்கேயும் நம்மளுக்கு பகுதியில் 2 இருந்தால் தான் நம்ம கழிக்கலாம், இல்லையா 1 இருக்கிறதா அர்த்தமா. இதையும் 2ஆல் பெருக்கி மேலேயும் 2ஆல் பெருக்குங்க, 3 - 6/2ங்களா. 2 - 3/2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். m2 மதிப்பு -3. கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன,
tan theta equal to modulus of m1 minus m2 divided by 1 plus m1 m2. இப்போ இந்த ஃபார்முலாவில் போயிட்டு நம்ம வேல்யூவை போட போகிறோம். tan theta equal to modulus m1ன்னா என்ன 3 மைனஸ் m2ன்றது மைனஸ் 3 divided by 1 plus m1 வேல்யூ m2 வேல்யூ. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுங்களா, ப்ளஸ் 3 1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 3 இன்ட்டு 3 9 மைனஸ் 9. அப்போ 6 பை மைனஸ் 8 2 6 4 2 8. மாடுலஸை விட்டு மைனஸ் 3/4 எடுத்தோன்னா 3/4ன்னு கிடைக்கும். இது tan தீட்டாவுடைய வேல்யூ. தீட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அப்போ tan இந்தாண்ட வந்தால் இன்வெர்ஸ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.